வெல்கம் டு அமான் சஜி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மினி விலாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னங்க வீடே விரிச்சோன்னு இருக்கா? எல்லா குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்கூலு. செம்மையாக வேலை ஸ்டார்ட் ஆகிருக்குங்க எல்லாத்துக்குமே. எனக்கும் அப்படி தான். நான் இப்போ காலையில் டிஃபன் பண்ணி குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இப்போ எனக்காக சின்னதாக எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் இல்லையா? எனக்காக சின்னதாக ஒரு சமையல் செய்ய போகிறேன். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், வேலை தலைக்கு மேலே கிடக்குது. பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் இருக்குது. இப்போ சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா செஞ்சு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு சின்ன கிரேவி செய்யறதுக்கு ரெடி பண்ணுறேன். அது வேறு எதுவும் இல்லைங்க, இந்த நீளமாக பச்சை கத்திரிக்காயாக இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய் தான் வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த கத்திரிக்காய். ரெண்டெண்ணா வாங்கி அதை எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. பாப்பா ஒருத்தி தான் காயெல்லாம் சேர்த்துக்குவா. தம்பி பெரிய பையனும் சேர்த்துக்க மாட்டான், குட்டி பையனும் சேர்த்துக்க மாட்டான். அவங்க அப்பா நான் என்ன செஞ்சு கொடுக்கணுன்னு சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ அப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். கிரேவி எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி பச்சை கத்திரிக்காய் பாருங்க, நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த கத்திரிக்காய் 2 எண்ணம் வாங்கி நறுக்கி வச்சுருக்கேன். அதே தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த கிரேவி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க, ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள், தண்ணி கொட்டிடுச்சு அரைச்சி வச்சதுலேருந்து, அதுதான் தெரிக்குது எண்ணெய். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு ஒரு 100 கிராம் போல் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதே தான் இப்போ போட்டு செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு 2 சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வருது, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா இதாகிடுச்சு. அதுக்குள்ளே நான் சின்ன வெங்காயம், தக்காளி அப்படியே போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் 2 வணக்கி விட்டு தக்காளி அப்படியே போட்டுக்கலாம். இன்றைக்கி செம போர் அடிக்கும் உங்கள் எல்லாத்துக்கும். பசங்க கூடயே இருந்து கீச் 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 கீச்சின்னு விளையாடிக்கிட்டே இருந்திருக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு இவ்வளோ நாள் ஒரு 1.5 மாதம் கிட்டக்க வீட்லேயே இருந்துட்டு, குழந்தைங்க இன்றைக்கி வீட்டில் இல்லைங்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சத்தமே இல்லாத அமைதியாக இருக்கும். ரொம்ப நிசப்தமாக இருக்கும் வீடே. ஆனால் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. எப்போவுமே பசங்க ஏதோ ஒன்று துருன்னு செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன செய்கிறமான்னு செஞ்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தனியாக இருக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்க, ஈவினிங் தான் வருவாங்க குழந்தைங்க. சமையல் இப்போ சிம்பிளாக எனக்காக நான் சமைச்சிட்ருக்கேன். சாதம் ஆல்ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த கிரேவி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை? நான் ஈவினிங் வேலைக்கு போயிடுவேன், அதனால் பெருசாக தெரியாது. காலையில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு குழந்தைங்கள கொண்டு போய் ஸ்கூலில் எல்லா டிஃபனெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு, இப்போ நான் எனக்காக சின்னதாக ஒரு கிரேவி ரெடி பண்ணி இது பண்ணிவிட்டு, இனி வீட்டு வேலையெல்லாம் குழந்தைங்க வரதுக்குள்ளே முடிச்சாகணும். ஒவ்வொரு வேலையாக எல்லாம் முடிச்சுட்டு நான் குழந்தைங்கள போய் கூப்பிட்டு வரணும். இப்போ தக்காளி போட்டேன். தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி வெங்காயம் வணங்கினா போதுங்க, கத்திரிக்காய் ஈஸியாக வெந்துடும். நம்ம சீக்கிரமாக கிரேவி ரெடி ஆயிரும். வேறு ஒன்றுமே போட போகிறதில்ல. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கடுகு, இப்போ கொஞ்சம் தக்காளி வேகிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் மட்டும் போட்டு வணக்கிட்டோம்னா போதும். கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டோம்னா கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ தக்காளி நல்லா வணங்கிட்டுருக்கு, கிளறி விட்டுருக்கேன். நல்லா வணங்கட்டும். யாராருக்கெல்லாம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்க இருந்துட்டு இல்லாதப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா பெரும்பாலும் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்க இருந்தால் அவங்களையும் வச்சுட்டு வேலையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் குழந்தைங்க கூட பேசிகிட்டே வேலை செய்கிறது அதுவும் ஒரு ஜாலி தான். நான் எப்போவுமே அப்படி தாங்க பண்ணுவேன். குழந்தைங்க கூட பேசிகிட்டே தான் ஒவ்வொரு வேலை செஞ்சிட்ருப்பேன். சின்ன சின்ன வேலைகளில் குழந்தைங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஜாலியாக இருக்கும். ஒவ்வொரு நேரம் போகிறதே தெரியல. இப்போ 1.5 மாதம் போனதே தெரியல பாருங்கள், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி கிளறி விட்டுருங்க. நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் மோஸ்ட்லி யாராவது செய்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குங்க. கத்திரிக்காய் இது என்ன செய்யலான்னு சாம்பார்லேயும் போடலாம். சாம்பாரில் போடுறத விட இந்த மாதிரி சிம்பிளாக கிரேவி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ரைஸுக்கு செம்மையாக இருக்கும். சாதத்துக்கு நல்லா
சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி பார்க்குறதுக்கு வந்து இது தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க. சும்மா இது வணக்கி விட்டு தக்காளி வெங்காயம் போட்டு வணக்கி விட்டு நம்ம வந்து சாம்பார் தூளோ இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூளோ போட்டுக்கிட்டோம்னா போதும். நான் வந்து காய் போட்டு 2 வணக்கிட்டு என்கிட்ட இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டுக்கிறேன். அது ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். இவ்வளோதாங்க. அவ்வளோதான். கிளறி விட்டு தண்ணி அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா போதும், கிரேவி தயாராகிரும். நான் அந்த பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷம் தாங்க, பெருசாக ஒன்றும் லேட் ஆகாது. நமக்காக ஏதோ ஒன்று செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம சீக்கிரமாக செய்கிறதுக்கு தான் பார்ப்போம். குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விதவிதமாக சமைப்போம். நமக்குங்கும்போது ஏதோ ஒன்று சிம்பிளாக செஞ்சுட்டு போயிடலாம் அப்படி தானே இருக்கும். எனக்கும் இன்றைக்கி அப்படித்தான் இருக்குது. குழந்தைங்க இருந்தால் ஏதோ ஒன்று நான் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ வந்து நான் எனக்கு செய்யும்போது சரி ஏதோ ஒன்று சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி அந்த காய் வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும், ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் குழஞ்சிரும். அப்போ வந்து டேஸ்ட்டு அந்தளவுக்கு இது இருக்காது. இந்த சொல்லுவாங்களே இந்த தக்காளி பஜ்ஜி அந்த மாதிரி டேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. இது வந்து நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு வேக வச்சோம்னா தான் நமக்கு வந்து நல்லா கொதி வந்து அது சட்டுன்னு வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் எடுக்கும். அதுக்குள்ளே கிரேவி ரெடி ஆயிடும். இது மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு இதாகாது, சீக்கிரமாக வந்து சுண்டாது. ஹை ஃப்ளேமில், ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு ஊற்றிருக்கோம் இல்லையா. அப்போ இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா. வந்து மூடி திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா. இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும். அதிகம் நேரம் எடுக்காதுங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 10 நிமிஷத்தில் எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு சூப்பராக செம்மையாக இருக்கும். சிம்பிளாக செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த கத்திரிக்காய் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ புதுசாக தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் யூடியூப்பில் நிறைய குக்கிங் சேனல்ஸ் இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. என்னோடய விதத்தில் நான் செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்து நல்லா கிரேவி தண்ணி வந்து கம்மியாயிட்டிருக்கு. இப்போ அவ்வளோதான். இன்னொரு கொதி வந்து இப்போ ஓப்பனாகவே வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வேக வச்சோன்னா நல்லா குழஞ்சிரும் கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால் இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். அவ்வளோதாங்க. தண்ணி வந்து குறைஞ்சிச்சுன்னா நம்ம எடுத்து கிரேவி வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே உப்பு போட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்க கத்திரிக்காய். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன் நான் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 1 மந்த்துக்கு பக்கம்தான் ஆகுது. நான் வந்து ஒவ்வொரு டிஷ் வந்து செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நான் புதுசாக ட்ரை பண்ணணுன்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் குக்கிங்கில் ட்ரை பண்ணுறேன். என்னோடய சேனல் வந்து எந்த மாதிரி இருக்குது, ஓகேவா இருக்கா, இல்லை எப்படி ஏதாவது மாற்றிக்கணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நல்லா தண்ணி குறைஞ்சி நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவி எந்த அளவுக்கு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, இதோட நிறுத்திக்கலாம். அப்போ தான் நம்ம சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய கிரேவி. செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். இருங்க அதுக்குள்ளே போயிடாதீங்க. நான் வந்து இது எப்படி வந்து சாதத்துக்கூட போட்டுக்கிறேன்னு பாருங்கள். நான் இது கூட வந்து சாதம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கிரேவி வந்து சாதத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நீங்களும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இப்போ வந்து சாதம் போட்டுட்ருக்கேன். சாதம் போட்டுட்டு உங்களுக்கு கிரேவி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம கலர்ஃபுல்லாக
சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாதம் போட்டு காய் போட்டேன். எவ்வளோ கிரேவி எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இதை கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.